கடக லக்னத்தில் பிறந்தவங்க அனுபவிக்கக்கூடிய உங்களுடைய ஊழ்வினை கர்மம். நான் ஏன் இந்த லக்னத்தில் பிறந்தேன், நான் ஏன் இந்த வம்சத்தில் பிறந்தேன், நான் ஏன் இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தேன் அப்படின்னு நம்ம என்றைக்காவது ஒரு நாள் நம்ம யோசிச்சிருப்பான்மானா யோசிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா என்னமோ வந்துட்டோம் பிறந்துட்டோம் வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜோதிட உலகத்தில் நிறைய இந்த மாதிரி கேள்விகள் நிறையா வந்து அதுக்கான விடைகளும் கொடுத்துட்ருக்கு. இப்போ இந்த கடக லக்னத்தில் பிறந்தாலே பொதுவாக அவங்களுக்கு சந்திரனுடைய வீடு. அவங்க ரொம்ப நல்லா அமைதியாக இருப்பாங்க. ஆனால் புயலுக்கு பின் அமைதி முன் அமைதிங்கிற மாதிரி தான். அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி தான், புயல் அடித்து ஓஞ்ச மாதிரி தான், அடித்து அப்படியே தூள் கலப்பிட்டு கம்முன்னு உட்காந்துப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்க. அப்போ இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் எங்கே நீசமாயிரு. அப்போ இவங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் இருக்காது. எப்பவுமே ஏதோ ஒரு சோர்வாகவே இருப்பாங்க. ரத்த ஓட்டம் இவங்களுக்கு சீராக இருக்காது. அடுத்தது தொழிலையுமே அப்படி தான். இவங்களால் ஒரு கான்சன்ட்ரேஷனாக அந்த தொழிலை செய்ய முடியாது. ஒரு தொழில் பண்ணாங்க அப்படின்னா அந்த தொழில் அதாவது ஒரு கவனம் இல்லாமல் இந்த தொழிலை லாஸ் பண்ணுறது, அல்லது தொழில் மூலமாக அவங்க மனசு பாதிக்கப்படுறது, தொழில் மூலமாக வருமானங்கள் இல்லாமல் அதனால் குடும்பம் அஃபெக்ட் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கடக லக்னத்துக்கு இருக்கும். அதே மாதிரி நல்ல குழந்தைங்கள சூப்பராக வளர்த்தணும் அப்படின்னு எண்ணம் இருக்கும். ஆனால் குரு உச்சமாக இருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் பிறந்துடும். ஆனால் அந்த குழந்தைங்களுடைய அவங்களுடைய நடவடிக்கை இவங்களுக்கு கௌரவ குறைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் மனசு ரீதியாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு சுபகாரியங்கள் திருமணம் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை, அல்லது அவங்களுக்கு ஒரு வேலை இந்த மாதிரி அவங்களுக்கு அமைச்சு கொடுக்க முடியாது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கடக லக்னத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். மொத்தத்தில் குழந்தைங்களால் ஒரு கவலையே இவங்க சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது குரு உச்சமாக இருக்கார். அப்போ இங்கே கடன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஆனால் கடனால் ஒரு பாதிப்பு வருமானா வராது. ஏன்னா 6 குடையவரே 9 குடையவராயிறார். அப்போ கண்டிப்பாக கடன் வாங்கினா வளர்ச்சியை கொடுக்கும். கடன் வளர்ச்சியை கொடுக்கும். கடனால் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்காது. கடன் கேட்டு கடன் வாங்கிறதே ஒரு பாக்கியமாக தான் இருக்கும். அப்போ அதே மாதிரி இவங்களுக்கு நோய் வந்தாலும் சரியாக போயிடும், ஆனால் வரும். அடுத்தது வழக்கு, தேவையில்லாத வம்பு வழக்கு இதெல்லாமே வரும், ஆனால் ஜெயிக்கிறது இவங்களா தான் இருக்கும். அப்போ வெற்றியை கொடுக்கறதும் 6ஆம் பாவம். அப்போ கடக லக்னத்துக்குள்ள 6ஆம் பாவாதிபதி உச்சமாகறதுனால இந்த கடக லக்னக்காரங்க எப்பவுமே ரெடியாக வச்சுக்கணும் எதை, கடனை. அப்போ அந்த கடனானது அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்க திருமணம் லேட் ஆகும். ஒரு இன்னும் வயதில் மூத்தவங்க அல்லது எதுவுமே இல்லாத ஒரு வீட்டில், அல்லது எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு திருமணம், எனக்கு பொண்ணு இப்படி வேணும் மாப்பிள்ளை இப்படி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக நடக்காது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அப்போ எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாங்கன்னா சூப்பராக வாழ்க்கை அமையும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கடக லக்னக்காரங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்துக்கு வந்துடுவாங்க. இந்த கடக லக்னக்காரங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமேஸ்வரம் ஒரு முறை சந்திரன், அதாவது ஆடி மாதம் வரக்கூடிய கடக லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு ராமேஸ்வரம் போய் முன்னோர்களுக்கு திதி கொடுத்துட்டு 27 கிணத்துல தீர்த்தம் ஊற்றிட்டு ராமநாத சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கட்டாயம் கிடைக்கும்.